லவ்ங்கிற ஒரு வலையில நிறைய பெண்கள் மாட்டுறாங்க. உண்மையாவே உண்மையாவே அந்த பையன் உங்களை லவ் பண்றான் அப்படின்னா டைரக்டா அவன் வீட்டுல போய் பேசணும். உங்க வீட்டுல வந்து பேசணும், இல்ல அவங்க வீட்டுல பேச சொல்லணும். இந்த காலத்து பசங்க அதை பண்ண மாட்டானுங்க, பண்ண முடியல, பயப்படுறானுங்க. கல்யாணம் பேச்சு எடுத்தாலே கை காலெல்லாம் நடுங்குது. இதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போ உள்ள பசங்க எதையுமே சீரியஸாவே எடுக்கிறது கிடையாது. இல்ல மாஷால அல்லா பாதுகாத்து ஜென்ரலா பேச விரும்பல, சில பேர் பண்றதுனாலதான் இந்த பதிவு. வீட்டுல போய் பேச சொன்னா பயப்படுறானுங்க. இல்ல வேணாம் வேணாம். என்ன ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னே தெரியல. பெண்களை யூஸ் பண்ணிக்கிறது, சும்மா இது பண்ணிக்கிறது, இதெல்லாம் என்ன குப்படா? இது குப்பைதான். நம்ம பயிலோ பண்றோம். இது நம்ம பசங்களே பண்றானுங்கும் போது நமக்கு கட்டுப்பாவது, நமக்கு ஆத்திரம் வருது. சிச்சுவேஷன்ஷிப்புங்கிறது, ரிலேஷன்ஷிப்பு, என்னென்னமோ பேர்ல நம்ம பயிலோ பண்றது ரொம்ப கடுப்ப வர வைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் தேவையில்லாத அந்நிய பசங்க கிட்ட பேசுறது, ஃப்ரெண்டா பேசுறேன், அதா பேசுறேன், இதா பேசுறேன், ஒரு இதுவும் வேணாம். ஒன்னும் பேச வேண்டியது கிடையாது. ஹலாலான முறையில வாழுங்க. அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை கரெக்டான முறையில வாழ்வோம். இது தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, அந்நிய ஆண்கள் அந்நிய பெண்கள்கிட்ட பேச வேணாம், அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்கிட்ட பேச வேணாம். ரெண்டுமே ஒரு டிராப், ரெண்டுமே ஒரு வலை. எனவே இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.